மென்ஸ் பிசிக் காம்படிஷனுக்கு இன்னும் கரெக்டா 75 நாள் தான் இருக்கு. நாளையில இருந்து தான் நாள் 1. நம்ம எப்பவுமே நோ சப்ளி நோ கிரியேட்டிவ், வெறும் வீட்டு சப்படன் மாமிசம் பிளஸ் அது கூட கேலிசனிக்ஸ் இருக்கு. வேற என்ன ஒண்ணும் நமக்கு ரைமிங் ஒன் ஓவர். காக்கா குளியல் போடாம முழு குளியல் போட்டதுக்கு என்னென்ன ஆயிருக்கு நீங்களே பாருங்க. கண்ண மூடி காத்துலயே காதை தொட்டு பார்த்துட்டு படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி பார்த்துட்டேன். சொல்ல மறந்துட்டேங்க, நான் தொடர்ந்து டிகிரி அன்லாக் பண்ணிட்டேன். அதுவும் ஏக் மார் தோ துகடா விறுவிறுன்னு ஓடி வந்து சரிசன்னு சாத்துக்குடி ஜூஸ் போட்டாச்சு. அப்படியே புதுசா ஒரு சப்ஸ்கிரைபரும் கிடைச்சாச்சு. ரைமிங் 2 ஓவர். நாளையில இருந்து தாங்க பக்கா டைட். அப்பதாங்க போட முடியும் வெயிட். ரைமிங் 3 ஓவர். தென் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வேகமா வந்து நம்ம என்ன ரெஸ்டா எடுக்க போறோம். கழுவுற கருவில கறி துணியை போட்டு அழைப்பு வந்தது. கலைப்புலாம் பார்க்காம கதவை திறந்தாச்சு. ரைமிங் 4 ஓவர். பெருசா இன்ட்ரோ கொடுக்க பெருசா எதுவும் பண்ணல. சோ பெருசா ஏதாச்சும் பண்ணலான்னு இந்த பெருசு கிட்ட இருந்து கத்துக்கிட்டு பட்டி தொட்டி ஃபுல்லா பேரை பரப்பணும்னு பாடுபட வந்திருக்கார் ஜோஸ்தனிக்ஸ். அருமையான கிளைமேட்டை பாத்துக்கினே கிளாஸுக்கு வந்தாச்சு. பிளஸ் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பழத்தை தள்ளியாச்சு. வார்ம் அப்க்கு கை செட் போட்டோம், ஏன்னா மேல் பாடி கிளிக்கும் நாள். சோ தட் we are decided to do body weightல 10 புல்லப்பு, தென் 10 kgல 10 புல்லப்பு. இதே மாதிரி சின்ன பூ, அது கூட கமாண்டோ புல்லப்பு. ஃபினாலி வி எண்ட் அப் வித் டிப்ஸ் தான் நினைச்சேன். பட் அதுதாங்க இல்ல. கோவை கேலிசனிக்ஸ் வருங்கால வாரிசு வந்ததும் தனது பகுத்தறிவை பகிர்ந்து விட்டேன். கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வெயிட்டோட தான் வந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட கிளம்பிட்டேன். இதுதாங்க என்னோட லாஸ்ட் சீட். மேலே கட்சியா சொல்ல வேண்டியது ஒன்றுதான், சந்தோஷமா இருக்கும்.